2025ஆம் ஆண்டிற்கான ரமோன் மகசேசே விருது எந்த இந்திய தொண்டு நிறுவனத்திற்கு அறிவிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, எஜுகேட் கேர்ள்ஸ். அதாவது ரமோன் மகசேசே விருது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஆசியாவின் நோபல் பரிசு அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. அதாவது அந்த அளவுக்கு ஒரு உயரிய விருதாக கருதப்படுது. ஆசிய கண்டத்துல உள்ள மக்களுக்கு தான் வழங்குறாங்க. தன்னார்வலர்கள், தொண்டு சேவைகள் நடத்துறாங்க இல்லையா, அவங்களுக்கு தான், தொண்டுகள் நடத்தக்கூடியவங்களுக்கு தான் இந்த விருதானது வழங்கப்படுகிறது. எஜுகேட் கேர்ள்ஸ் அப்படிங்கிற இந்திய தொண்டு நிறுவனத்துக்கு இப்போ ரமோன் மகசேசே விருது, இந்த வருஷத்துக்கான விருது அறிவிக்கப்பட்டிருக்கு. இது ஆசியாவின் நோபல் விருது அப்படின்னு அழைக்கப்படுகிறது. ரமோன் மகசேசே விருதுங்கிறது ஆசிய கண்டத்துல இருக்கக்கூடிய மக்கள் தன்னலமற்ற பொது சேவைகளை வழங்குறாங்க இல்லையா, அந்த மாதிரி வழங்குறவங்களை அங்கீகரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக, அவங்களை கௌரவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ரமோன் மகசேசே விருது ஒவ்வொரு வருஷமும் வழங்கிட்டு வராங்க. இந்த வருஷம் இந்த விருது பாத்தீங்கன்னா இந்திய தொண்டு நிறுவனமான எஜுகேட் கேர்ள்ஸ் அப்படிங்கிற ஒரு தொண்டு நிறுவனத்துக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு. எதுக்காக அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த எஜுகேட் கேர்ள்ஸ் அப்படிங்கிற தொண்டு நிறுவனம் பள்ளி படிப்பு பாதியிலே ஸ்டாப் பண்ணிடுறாங்க இல்லையா பெண் குழந்தைகள், அவங்க அப்புறம் பள்ளிக்கே போகாம கல்வி கற்காதவங்க பெண் குழந்தைகள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு கல்வி வழங்கணும் அப்படிங்கிற வகையில தான் எஜுகேட் கேர்ள்ஸ் அப்படிங்கிற தொண்டு நிறுவனமானது செயல்பட்டு வருது. அதன்படி ரமோன் மகசேசே விருது அந்த எஜுகேட் கேர்ள்ஸ் அப்படிங்கிற அமைப்புக்கு, தொண்டு அமைப்புக்கு வழங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம மாலத்தீவு நாட்டை சேர்ந்த ஷாஹினா அலி, இவங்க சுற்றுச்சூழல் மேம்பாட்டு ஆர்வலர். இவங்களுக்கும் ரமோன் மகசேசே விருது இந்த வருஷம் அறிவிச்சிருக்காங்க. அடுத்த பிலிப்பைன்ஸ் நாட்டின் ஃபிளவினோ ஆண்டனியோ, இவங்க ஏழை எளிய மக்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கான பணியில ஈடுபட்டு வராங்க. இவங்களுக்கும் இந்த வருஷத்துக்கான ரமோன் மகசேசே விருது அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்தியாவிலேருந்து அப்படின்னா அது எஜுகேட் கேர்ள்ஸ் அப்படிங்கிற தொண்டு நிறுவனத்துக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு.